வணக்கம் மக்களே! இதுதான் என்னோட முதல் வீடியோ. இங்க வந்து நான் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அத பத்தி தான் பேசப் போறேன். எதுக்கு தேவை? இதோட பாதிப்புகள் எல்லாம் என்ன? இத பத்தி தான் பேசப் போறேன். முதல்ல இது எதுக்கு தேவைன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி நமக்கு ஜெனரேட் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் பேசிக்காவே. ஏன் மிச்சதெல்லாம் இருக்கே விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, தண்ணில இருந்தும் எடுக்கலாம். அப்புறம் டைடல் வேவ்ஸ் அதுல இருந்து எனர்ஜி எடுக்கலாம். பட் அது இல்லாம ஏன் வந்து நியூக்ளியர் எனர்ஜினா, இதுல வந்து நம்மளால அதிக வாட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்க முடியும். கம்பேரிட்டிவ் மிச்ச எலக்ட்ரிசிட்டி மிச்ச சோர்ஸை விட இந்த சோர்ஸில் வந்து அதிகமாக எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் அதிக வாட்ஸில். பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி டெக் ரிலேட்டடாக போயிட்டா நம்ம வந்து நியூக்ளியர் யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போது இதில் வந்து நல்லது தானே, அதிக வாட்ஸ் வந்து எடுக்க முடியும். கார்பன் எமிஷனும் வந்து கம்மி தான் இதில். அது வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ ஏன் வந்து இல்லை மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதாவது நம்ம டிஎன்ஏ வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்குது இந்த வேவுக்கு. இப்போ நார்மலாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஃபோனில், இந்த ரேடியோவில் இதெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதில் வந்து வேவ் லென்த் வந்து அதிகம், இது வந்து வேவ் லென்த் வந்து கம்மி. இப்போது கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து நெக்ஸ்ட் லேயரை வந்து ஈஸியாக ஊடுருவி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பெல்லாம் படும்போது இது வந்து நம்ம டிஎன்ஏவையே வந்து சேஞ்ச் பண்ணிடும். அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயம். அதனால தான் வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. செர்னோபில வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னால. இப்போ வரைக்கும் அங்கே வந்து நிறைய உயிரினங்களே வாழ முடியாத இடமா இருக்கு இப்போ செர்னோபி. வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். It means the core is open. It means the fire we're watching with our own eyes is giving off nearly twice the radiation released by the bomb in Hiroshima. And that's every single hour, hour after hour. 20 hours since the explosion, so 40 bombs worth by now. 48 more tomorrow, and it will not stop. Not in a week, not in a month. It will burn and spread its poison until the entire continent is dead. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுத்திருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஃபேண்டசியெல்லாம் அதில் இருக்காது. ஆனால் இப்போது சில இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற உயிரினங்கள்லாம் மியூட்டேஷன் ஆகிருச்சு. ஏன்னா வந்து மியூட்டேஷன் தூண்டும், இல்லைன்னா வந்து டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணி அதாவது கேன்சர் எல்லாம் வரக்கு ஒரு ரீசன் வந்து இது இந்த மாதிரி இருக்குது. இதனால தான் வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. இப்போது இந்திய கவர்மெண்ட் வந்து இப்போது ஸ்டேஜ் 2ல் இருக்காங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் விஷயத்தில் முதல் ஸ்டேஜில் வந்து யுரேனியம் 235லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. அதாவது எப்படின்னா, யுரேனியம் காம்பவுண்டுகளை அதை வந்து ஒரு நியூட்ரானாக மோதிட்டு அது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். இது ரெண்டாக ஸ்பிட் ஆகும்போது ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது கைனடிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி தான், ஹீட் மாதிரி. அது இந்த ஸ்பிட் ஆகும்போது 2 காம்பவுண்ட் தான் பிரியும். அது வந்து சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு 3 நியூட்ரான் வந்து கிரியேட் ஆகும். இது அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு 2 4 ஆகும், 4 16 ஆகும். இந்த மாதிரி காம்பவுண்ட் எஃபெக்டில் ஸ்பிட் ஆகிட்டே போகும். ஒவ்வொரு டைம் ஸ்பிட் ஆகும்போதும் எனர்ஜி வந்து வெளியில் வரும். அந்த அதாவது கைனடிக் எனர்ஜி இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிடுவோம். பட் இதில் கைனடிக் எனர்ஜி மட்டும் வராது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் வரும். இதனால இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து யுரேனியம் ராடுன்ட்டு அதை வந்து கரெக்டாக வந்து அது யுரேனியம் ராடில் தான் வந்து எல்லாம் ஸ்டோர் ஆகும். அப்புறம் வந்து இதை கண்டினியூஸாக கூல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது இதை வந்து ஒரு பூல் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது கூலிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூலிங் பண்ணாமல் ஒரு கம்பெனினால தான் வந்து செர்னோபில் வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்தது. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டாங்க. பட் இருந்துமே வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா கல்பாக்கம், கூடங்குளம் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. கல்பாக்கமெல்லாம் 70 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த ஒரு இடத்துல இருந்து. அதே மாதிரி கூடங்குளமும் ஒரு 700 அந்த மாதிரி தான் இருக்கும். பட்டு நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும் நியூக்ளியர் ரியாக்டர். அங்கே இருக்கிறதும் பிரச்சனை தான், இங்கே இருக்கிறதும் பிரச்சனை தான். ஆனால் இங்கே வந்து கிட்ட இருக்கிறதுனால இன்னும் பிரச்சனை.
ஒரு சின்ன தப்போ இல்லை சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருந்தாலுமே இப்போது ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்ட் பண்ணாலே போதும், இங்கே இருக்கிறவங்க நம்மளாம் முடிஞ்சோம், நம்ம இதான் அந்த நிலைமையில தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி இது நல்லதில்லை, தமிழ்நாட்டில் வச்சது 2 ரியாக்டர் வச்சது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஆளுங்க இப்போ ஹரிசனும் சொல்லியிருக்காரு. பட் டிப்டாலாம் சொல்ல கிடையாது, அவர் ஒரு வேற ரீசனில் சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஒரு ரைட்டர் சுஜாதா வந்து, அதாவது நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்தால் உலகம் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து ஒரு ரைட்டர் வந்து முன்னாடியே வந்து எழுதியிருக்காரு. சுஜாதான்னு ஒருத்தர், அவர் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கர் படம் என்னெல்லாம் படம் வந்து ஹிட் ஆகிருக்கும் அந்த படத்துல எல்லாம் எழுதினவர் இவர் தான், இந்த ரைட்டர் தான். இவர் தான் தமிழ்நாட்டிலே வந்து முதல்ல இந்த டிக் ரிலேட்டடாக தமிழில் வந்து ஸ்டோரிஸ் எழுதுனே இவர் தான். அதுவும் அந்த காலத்துலேயே வந்து எழுதியிருக்காரு. நமக்கு ஏஐங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து இப்போ வந்து ஏஐ வந்தால் உலகம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அவர் நாவல்ஸில். அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கூட இருக்கும், சூரியனுன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிளாஸ்ட் வந்து நடந்து உலகம் வந்து அழிஞ்சதுன்னா மக்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் போய் தங்கி வாழுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியே இருக்கும். அப்போ இருக்கிற அவருக்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், ஏதோ ஒரு வகையில் சொல்லுவாங்க, லீக் பண்ணுவாங்க. இன்னும் சில பேரெல்லாம் அனானமஸாக வந்து லீக் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷனை. இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அதனால் வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகுதுன்னா, ஒரு பெரிய சேஞ்ச் இல்லைனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஒரு நாள் ஒரு முக்கியமான பொசிஷனில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்னதா நான் சொல்லியோ இல்லை வேற யார் மூலியமாக சொல்லியோ இன்ஃபர்மேஷன் வந்துன்னா அந்த விஷயத்த அவங்க பண்ணுனா பிரச்சனையாகும் தெரிஞ்சால் அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நாள் சொல்லணும் தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஈலான் மாஸ்க்கும் வந்து ஒரு 2030 அந்த டைம்லலாம் வந்து ஒரு நியூக்ளியர் வார் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ட்ரி எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சும்மா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தான் ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பங்கர்ஸ் எல்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து மார்க்கு இந்த மாதிரி நிறைய பில்லியனர்ஸ்லாம் வந்து பங்கர் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியும். அப்புறம் ப்ரோ அப்புறம் நம்மளை ஏன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக டவுட் வரும், ஏன் தமிழ்நாடு மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற டிஎன்ஏ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மிச்ச டிஎன்ஏ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். எந்த ஒரு அதர் கண்ட்ரியோட ஹியூமன்ஸோட டிஎன்ஏ கூட மிக்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வெடிச்சா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமலஹாசன் வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு சின்ன இடத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் கொஞ்சம் பாருங்க. காற்றெல்லாம் மின்சாரம் பாயும் என்று, காற்றெல்லாம் மின்சாரம் பாயும் என்று, ஜன்மத்தில் புல்மேயும் மானாக வந்தேன், புலியாக நீ வந்து என்னை ஏன் கொன்றாய், அப்போது இரையாகும் மானாய் வந்தேன், இப்போது இரை தேடும் புலியாய் வந்தேன், நீ ஆயம் சென்றாலும் பழி வாங்குவேன், உன் ரத்தத்தை கொண்டு செவ்வானும் செய்வேன், இன்றேனும் என்றேனும் ரெண்டாக கொண்டாடி கொன்றால்தான் என் கோபம் மாறுவேன். அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து ஏன் இப்படி சொல்றீங்க, அவர் என்ன பெரிய ஆள் அப்படின்னு யோசிப்பீங்க. அவரோட படங்களில் நிறைய இடங்கள்ல ஃப்யூச்சரை வந்து முன்கூட்டியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி படம் எடுத்திருக்காரு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னு சொல்லியும் அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அதையும் நீங்க பாருங்க. சுனாமியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க, எப்போலோ வைரஸ் வந்து தசாவதாரம்லேயே சொல்லிட்டீங்க. சரித்திரத்தை ஒத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும்.
பூகோளத்தையும் படிக்கலாம். பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படிச்சான்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படிச்சான்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இப்போ கிங் சாலமன் மைன் ஒரு இந்த தெற்குத்தி பே ஆஃப் பெங்காலில் இப்படி ஒரு சுனாமி வருங்கிறதுக்கு பாண்டிய தலைநகரம் ஏன் இடம்பெயர்ந்தது என்பதை யோசிச்சு பார்த்தோம்னா இதே கரையில் மறுபடியும் ஒரு அலை வருவதற்கு வாய்ப்புண்டுங்கிறது தெரியும். இப்போ கொர்க்கையில் இருந்தது எப்படி மதுரைக்கு போனது, பூம்புகார் ஏன் அழிந்தது, இதெல்லாம் கேட்டுட்டோம்னா அது மாதிரி எத்தனை சுனாமி வந்திருக்கு, ரெக்கார்டில் எவ்வளோ இருக்கு, இல்லாமல் எவ்வளோ மறந்து போயிருக்கோம். ஜனத்தொகை அதிகம் இல்லாமல் நிறைய பேர் சாகாத இடத்துல வந்த சுனாமி கணக்கே கிடையாது ஒரு இது. ஸோ நான் ஒரு கதை வைசாகில் புயல்னு தாக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் வைசாகில் புயல் தீர்க்கதரிசின்னு சொல்ல பின்னாடி திரும்பி பார்த்துருக்கேன், ரியர் வியூ மிரரில் பார்த்துருக்கேன்னு அர்த்தம். பின்னாடி திரும்பி பார்த்துருக்கேன், ரியர் வியூ மிரரில் பார்த்துருக்கேன்னு அர்த்தம். லிட்டில் மேன் ஃபேட் பாய் என்ற அந்த 2 பாம்புகளை போடலைன்னா அந்த 3 நாள் வித்தியாசத்தில் என்னத்துக்கு அந்த பாம்பு போடணும்? உலக போரை நிறுத்துவதற்கு இதுதான் வழிங்கிறாங்களே, அது என்ன ஒன்று போதாதா? அதில் புரிஞ்சிருக்காதா ஜப்பானுக்கு? அது என்ன 2 பண்ணிட்டாங்க, 2 போட்டு பார்த்துட்டோம், அவ்வளோதான். எவ்வளோ கொடுமையான அது இம்பீரியலிசம், பிரிட்டிஷ் இம்பீரியலிசம்ங்கிறாங்கன்னா அது அமெரிக்கன் இம்பீரியலிசம்ங்கிறேன் நான். எல்லா நாடுகளும் அந்த தவறுகள் பண்ணியிருக்கு. இந்தியா செய்யாமல் இருக்க வேண்டும், ஏன்னா இளம் நாடு அது, இன்னும் 200 வயசெல்லாம் ஆகல அமெரிக்கா மாதிரி. அந்த கர்வமும் திமிரும் வரும்போது இந்தியாவும் அந்த மாதிரி செய்யுமோ நம்ம. Let's start off with a joke. I got one. Give me that. What's the difference between Pakistan and a pancake? I don't know any pancakes that were nuked by India. அதுக்கப்புறம் அந்த சோஃபியா ரோபோ தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாம் லிங்க் ஆகிற இடம் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. மனித நேயத்தோட கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பத்தி எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். எப்பெல்லாம் இந்தியா வரனோ கோவில்களுக்கு போவேன், மக்கள் கிட்ட பேசுவேன், அங்க இருக்க கலாச்சாரத்தை தெரிஞ்சுப்பேன். இது என்னோட நியூரோ நெட்வொர்க்ல இருக்கிற இணைப்புகளுக்கு புரிய வைக்கும். மனித நேயம்ங்கிறது ஒரு புதிர் போன்றது, ஆனா இந்தியா அந்த புதிரை இன்னும் தெளிவா பார்க்க உதவுது. தமிழ்நாடுன்னு சொன்னதும் உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஒண்ணுக்கொன்னு சந்திக்கும் புள்ளிதான் தமிழ்நாடு. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஒண்ணுக்கொன்னு சந்திக்கும் புள்ளிதான் தமிழ்நாடு. நீ யோசிங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லாம சொல்லுதுன்ட்டு. அதுக்கு நிறைய விஷயம் தெரியும், நம்மளோட அதுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு பவர் இருக்கு, இந்த டிஎன்ஏக்கும் பவர் இருக்கு. அது என்னன்னு பாருங்க, நீங்க தான் தேடி தெரிஞ்சுக்கணும். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।